நான் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், பணம்லாம் இருக்குது, ஆனால் வீடு சரியாக அமைய மாட்டேங்குது. லேண்டு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், லேண்டு வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அது லேண்டு வாங்கிட்டேன், கட்டவும் ஆரம்பிச்சிட்டேன், வீடு இன்னும் முழுமையடையாது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, வெற்றிலை தீபம் பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது என்னங்க வெற்றிலை தீபம்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சு பண்ணுங்க. இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, லேண்ட் வாங்கணுமா, இல்லை வீடு வாங்கணுமா, வீடு கட்டணுமா, அது மாதிரி எது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ மனசார ப்ரே பண்ணி வச்சு இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய வீடு எல்லாமே உங்களுக்கு சுபிக்ஷமாக நடக்கும். உங்கள் வீடே சுபிக்ஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், பணம்லாம் இருக்குது, ஆனால் வீடு சரியாக அமைய மாட்டேங்குது. லேண்டு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், லேண்டு வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அது லேண்டு வாங்கிட்டேன், கட்டவும் ஆரம்பிச்சிட்டேன், வீடு இன்னும் முழுமையடைய மாட்டேங்குது. அது லேண்டு வாங்கணுன்னே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், லேண்டு வாங்க முடியல. வீடு கட்டுறதுக்கு பொருளாதாரம் இருக்குது, அது எல்லாமே ரெடியாக இருக்குது, பொருளாதாரம் மட்டும் எனக்கு லோன் அப்ரூவ் ஆகணும். இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் சரியான எனக்கு வருமானம் வரணும். அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வருமானம் லாபம், அதாவது பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஒரு ஒர்க்குக்கு போகிறேன், ஒரு வேலைக்கு போகிறேன், சம்பள உயர்வு, இந்த மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, வெற்றிலை தீபம் பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது என்னங்க வெற்றிலை தீபம்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லேண்டு சம்மந்தப்பட்ட, மண் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முருகரை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. 2 வெத்தலை, எப்படி தெரியுங்களா, இப்படி ஒரு வெத்தலை இருக்குங்களா, காம்பு கீழக்கூடாது, அந்த வெத்தலையில் முழு வெத்தலையாக இருக்கும், நடுவில் ஓட்டை கிழிச்சல் அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடிய நல்ல வெத்தலையாக வாங்கிக்கோங்க. 2 வெத்தலை வச்சுக்கோங்க, இப்படி ஒன்று மேலே ஒன்று 2 வெத்தலை வச்சுக்கோங்க. அது மேலே அகல் விளக்கு, நல்ல பெரிய அகல் விளக்காக வச்சுக்கோங்க. பசுனை ரொம்ப நல்லது, நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, இல்லை தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. இப்போ 2 வெத்தலை வச்சுட்டீங்க, 2 வெத்தலை வச்சுட்டு மேலே அகல் விளக்கு வச்சுட்டீங்க. அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய், நெய் ஆர் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ அதில் திரி போட்டுக்கோங்க. நூல் திரி மட்டும் வேணாம், பஞ்சு திரி போடலாம், தாமரை தண்டு திரி போடலாம், எருக்கம்பட்ட திரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெத்தலை இப்படி வைக்கிறீங்க, அது மேலே இன்னொரு வெத்தலையை வச்சுட்டீங்க, அதில் மேலே அகல் விளக்கு வைக்கிறீங்க. கொஞ்சம் நல்ல பெரிய அகல் விளக்காக வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய அகல் விளக்காக வாங்கி வச்சுக்கிறீங்க. அகல் விளக்குனா மண் விளக்கு தாங்க, வாங்கி வச்சுக்கிறீங்க. இதில் நெய், எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் ஆறு தேங்காய் எண்ணெய் அதை ஊற்றிட்டு, நூல் திரி மட்டும் வேணாங்க, தாமரை தண்டு திரி, எருக்கம்பட்ட திரி, பஞ்சு திரி, இதில் ஏதாவது ஒரு திரி அதில் போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும். எத்தனை விளக்குன்னு கேட்குறீங்களா? செவ்வாய்க்கிழமை நிலம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் 6 விளக்கு ஏற்றுங்க. 6மே 6 டைரெக்ஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரவுண்டாக வச்சுட்டு 6 டைரெக்ஷனில் 6 விளக்கு இருந்தால் ரொம்ப நல்லது, சிறப்பு. அந்த மாதிரி என்னால் ஏற்ற முடியல, ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்க முடியும், பரவாயில்ல ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருங்க. ஒரே டைரெக்ஷன் நோக்கி வைங்க. எங்கே? சாமி ரூம், பூஜை ரூமில் தான் வைக்கணும். வச்சுருங்க. வச்சுட்டு 6 விளக்கு ஏற்றி வைங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் பண்ணணும். 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து செவ்வாய் ஹோரை, சரிங்களா? இதை பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, லேண்டு வாங்கணுமா, இல்லை வீடு வாங்கணுமா, வீடு கட்டணுமா, அது மாதிரி எது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. மனசார முருகரை கூப்பிட்டு இந்த 6 தீபம் ஏற்றி வச்சுட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை தான், காலைல 6 to 7க்குள்ளே செவ்வாய் வேலை பண்ணால் அந்த நேரத்தில் தான் பண்ணணும். தொடர்ந்து செய்யுங்க. இதை 9 வாரம் தொடர்ந்து செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அதற்கான அமைப்புகள் க்ரியேட் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும், அந்த கேட் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு தேவையான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நான் 5 வாரம் தாங்க செஞ்சேன், எனக்கு நடந்துச்சு, நான் வீடு கட்டிட்டேன், நான் வீடு வாங்கிட்டேன், வீடு கட்டுறதுக்கான எல்லாமே பணம்லாம் வந்துச்சு, ஒர்க் ஸ்டார்டட் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் 9 வாரம் சொன்னதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச விஷயமும் கம்ப்ளீட் ஆகும், சரிங்களா? இல்லை கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு, நான் வீடியோ வாங்கிட்டேன், ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றணும். அதனால் 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. சரி, இப்போ பொருளாதாரத்துக்கு என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? பொருளாதாரம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், இருந்தாலும் வரமாட்டேது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? அதுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓகரையில் 6 to 7 மணிக்குள்ளே 5 விளக்கு ஏற்றுங்க. இது 5 விளக்குங்கிறது பஞ்சபூத விளக்கு. பஞ்சபூதம்னா 5ம் ஒரு பூதத்துக்கான விளக்கு. இதே மாதிரி தாங்க 2 வெத்தலை வாங்கி வச்சுக்கோங்க. காம்பு கீழே கூட க்ளீனாக நீட்டாக இருக்கணும், கிழிஞ்சிருக்கக்கூடாது, ஓட்டையும் இருக்கக்கூடாது. அதில் அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நெய், பசு நெய்,
நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு இதே மாதிரி தாமரை தண்டு திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதற்காக? இந்த பொருளாதாரத்துக்காக பஞ்சபூதத்துக்காக செய்யும்போது தாமரை தண்டு திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மகாலட்சுமி நோக்கி நம்ம ப்ரே பண்ண போகிறோம். மகாலட்சுமி இருக்கிற இடம் தாமரை. அதனால் தாமரை தண்டு திரியில் விளக்கியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சப்போஸ் எங்கள் ஏரியாவில் தாமரை தண்டு கரைக்கலை அப்படின்னா நீங்கள் பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. அப்போ அந்த விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரே ஒரு விஷயம் தாங்க இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், எனக்கு அது சரியாகணும், எனக்கு இது சரியாகணும், 10 விஷயத்தை எடுக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு விஷயம் எனக்கு முழுமை அடையணும்னு இதே மாதிரி 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நீங்கள் எதை நோக்கி வேண்டுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனக்கு வீடும் கட்டணும், எனக்கு பொருளாதாரம் வேணும், நான் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணணும், இதுவும் பண்ணால் செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இதை பண்ணுங்கள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஒன்றா செய்யலாமா? எஸ். ஒன்றானா அந்த வாரத்தில் இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு எதற்காக செய்கிறீங்களோ அதை மட்டும் நோக்கி ஒரே விஷயத்தை வைங்க. வெள்ளிக்கிழமையாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அது ஒரே விஷயத்தை மட்டும் வைங்க. வச்சு இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய வீடு எல்லாமே உங்களுக்கு சுபிக்ஷமாக நடக்கும். உங்கள் வீடே சுபிக்ஷமாக இருக்கும். இதை பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைந்துள்ளார்கள். நீங்களும் பயன்படுத்தி பயனடைவீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.